அல்லேலூயா. கூடி வந்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைக்கு நேராய் கடந்து போறதுக்கு முன்பாக ஒரு சிறு ஜெபங்களை ஏறெடுக்கலாம். தலைகளை தாழ்த்தி கொள்ளுங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, கர்த்தர் நல்லவர் நல்லவர் என்பதை விளங்க பண்ணுகிற தேவன், இன்றைக்கு உம்முடைய கிருபை இரக்கங்கள் எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும். பரலோக ராஜா, கிருபையின் ராஜா, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும். கொடுக்கிற வார்த்தை எங்களுக்கு இன்னும் அதிக பலனை கொடுக்கட்டும். இரட்சகருடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவருடைய நன்மையை வெளிப்படுத்தும்படி, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரிக்கும்படி கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. மீண்டும் ஒரு விஷயம் கூட கூடி வந்திருக்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன். எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயர் 6வது அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 6:14. எபிரேயர் 6:14. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, நிச்சயமாகவே நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். நன்றாய் கவனித்து கொள்ளுங்க. ஆண்டவர் நமக்கு ஒரு நன்மையான ஆசீர்வாதங்களை, ஒரு பெஸ்டான ஆசீர்வாதங்களை தேவன் கட்டளையிட வல்லமை உள்ளவர். நம்ம வாழ்க்கையில் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும், நிறைய ஆசீர்வாத தேவைகள் இருக்கும். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, நான் நிச்சயமாக உன்னை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதித்து பெருகுவேன். அதாவது ஒரு நல்ல வாழ்க்கையை உனக்கு என்ன பண்ணுவேன், தருவேன். இந்த வார்த்தை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்தார். ஆபிரகாமுக்கு அது நிறைவேறப்பட்டது. அது நிறைவேறினது மாத்திரமல்ல, அந்த வாழ்க்கையை அவனால் அதை ருசிக்க முடிந்தது. இன்றைக்கும் நாம் அதை விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமை என்ன பண்ணார், ஆசீர்வதித்தார். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை அதுதான், நான் உன்னை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். நன்றாய் கவனிக்கணும். வார்த்தைகளை கேட்கிற நமக்கு முதல்ல என்ன இருக்கணும்னா, இந்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு என்ன உண்டு, ஜீவன் உண்டு. ஜீவன் உண்டு என்றால் என்ன அப்படின்னா, எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தையை கேட்கிறானோ அவனை இந்த வசனம் மேன்மைப்படுத்தும். அவன் ஒன்றும் இல்லாத சூழ்நிலையில் இருக்கலாம், அவன் நடுத்தருவில் இருக்கிற நிலைமையில் இருக்கிறான், எல்லாம் அழிஞ்சிட்டு இனி ஒன்றுமே இல்லைங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவனை கூட இந்த வசனம் என்ன பண்ணிடும், வெளியே கொண்டு வந்து மேன்மைக்கு கொண்டு நிறுத்திடும். காரணம் என்னவென்றால், இது தேவ வார்த்தை. இந்த வார்த்தையை ஒருவன் பெற்றுக்கொண்டு ஆவிக்குள் இருந்தால் அவனுக்கு முன்பாக சத்ரு எழும்பி அவனை ஒரு போராட்டத்தில் விழத்தல்னு நினைச்சா கூட இந்த கர்த்தருடைய வார்த்தையை கண்டு அந்த பிசாசு நடுங்கும். அந்த பிசாசு என்ன பண்ணும், நடுங்கும். நம்மள நிறைய பேருக்கு ஆண்டவர் வார்த்தை கொடுத்திருப்பார். சிலருக்கு என்ன இருக்கும்னா, அந்த வார்த்தை கேட்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அது கொஞ்ச நேரம் போக போக அந்த மகிழ்ச்சி ஒன்றுமில்லாமல் போய்விடும். அதாவது வார்த்தை குறித்திருக்கிற நம்பிக்கை குறைந்து போகிறதுனால நமக்குள்ள என்ன வந்துடுது, கவலைகள் வந்துடுது. ஒரு முறை ஒருவர் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தாராம். ஆண்டவரே, இனி நான் என்ன பண்ண மாட்டேன், பாவமே பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்தாராம். ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நல்ல ஜெபம் 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 பண்ணி 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 ஒரு ஃப்ரிச்சுவல் வாழ்க்கையில் வளர்ந்து கடந்து வந்தாராம். கொஞ்ச நாள் போக போக அவருடைய ஃப்ரிச்சுவல் வாழ்க்கையை இழக்கும்படியாய் அவர் ஆயத்தப்பட்டார். காரணம் என்ன, அவருக்கு மறுபடியும் அந்த பழைய ஸ்நேகம், அதாவது சிலர் இவன்ட்ட ஒன்றும் இல்லைன்ன உடனே போன மக்கள் எல்லாம் இவனிடத்துல சேரும் பொழுது மறுபடியும் என்ன பண்ணாங்களாம், அவர்கள் தேடி வந்தார்களாம். தேடி வந்த உடனே அந்த பழைய வாழ்க்கைக்கு திரும்ப திரும்ப அதை சாத்தான் எப்படி காட்டினான்னா, சர்ச்சுக்குள்ளேருந்து போகும் பொழுது அப்படி ஒரு புறாவை போல கடந்து போகிறான். திங்கள் வருது, செவ்வாய் வருது, புதன் வருது. இந்த புறா கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பு கலர் புறாவாக மாறுது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது அண்டங்காக்காவாக மாறுது. எப்படி மாறுது, அண்டங்காக்காவாக மாறுது. இப்போ புறா போல் இருந்த குரலுக்கும் இப்போ அண்டங்காக்கா குரல் போல் என்ன பண்ணிருச்சு, எல்லாம் டாம் டீம்னு மாறிடுச்சு. இப்போ மறுபடியும் அதே சண்டை அழுறான், ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு என்ன பண்ணிட்டேன், கீழ்ப்படியாமல் போய்விட்டேன். அப்போது நிறைய வேளைகளில் வசனம் ஒரு மனிதனை மாற்றுமே தவிர கைவிடாது. நம்மளுடைய நடக்கைகள் நன்மைகளை இழக்க பண்ணும். என் நடக்கை என்ன உண்டாக்கும், நன்மைகளை இழக்க பண்ணும். அப்போது ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், உன்னை எல்லா இடத்துலையும் மேன்மைப்படுத்துகிற கர்த்தர். அப்போ அது எனக்கு நிறைவேறணும் அப்படின்னா வசனத்தை விட்டு நான் விலகாதிருக்க வேண்டும். இந்த வசனம் என்னெல்லாம் பண்ணும், இந்த வசனம் ஒரு மனிதனுக்கு என்ன காரியத்தை உண்டு பண்ணுகிறது, எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல்
அதனுடைய 15வது அதிகாரம் 21வது வசனம். இது யார் அப்படின்னா சவுல். ஒரு இடத்துல போய் ஒன்னையுமே எடுக்கக்கூடாது, எல்லாத்தையும் நீ அழிச்சிடணும். இது கர்த்தருடைய வார்த்தை. இதுதான் உனக்கு பிளஸ்ஸிங். இந்த காரியத்தை செய்யும் பொழுது உனக்கு எல்லாம் எப்படி தான் இருக்கும்? நன்மையாக இருக்கும். இவன் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த தேசத்துக்குள்ளே போனோன்னு கொழுத்த ஆடுகள் மாடுகள்லாம் இருக்கும். இதெல்லாம் கொல்லலாமா? பாவம்ல, இதை கொண்டு போனால் நம்ம என்ன பண்ணலாம்? இதெல்லாம் எடுத்துக்கிட்டாலே நம்ம ஒரு பெரிய பணக்காரங்களாக மாறிடலாம். அவ்வளோத்தையும் பிடிச்சிட்டு வந்துட்டான். ஒரு ஏரியாவுக்குள்ளே போய் பிடிச்சிட்டு வரணும்னா கவனிச்சு பாருங்க, அவன் எவ்வளோ ஆடு மாடெல்லாம் கொண்டு வந்திருப்பான். ஆண்டவர் சொல்றாரு அது சாபம், அதை என்ன பண்ண வேண்டாம். அது அது மாம்ச கண்ணில் பார்க்கும் பொழுது அது ஆசீர்வாதம். பட் எனக்கு அது என்னதில்லை, வேண்டாம், அதனால எடுக்க வேண்டாம். இப்போ அதெல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு. ஆண்டவர் அவனை குறித்து துக்கப்படுறாராம். என்ன எதனால துக்கப்படுறாரு? அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அது ரொம்ப வித்தியாசம் இருக்கும். அவனை குறித்து அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அவனை குறித்து என்ன பண்றாரு? வருத்தப்படுறாரு. ஏன் அப்படின்னா அவன் சொன்னது, அதாவது கர்த்தர் சொன்னதை அவன் என்ன பண்ணலை, செய்யலை. அப்போ என்ன நடந்துச்சு? என்ன அவன் செயல்படலை? எது நிமித்தம் கர்த்தருக்கு அது ரொம்ப வருத்தம் உண்டாயிற்று பாருங்க. 11வது வசனம் 15 வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ எப்படி இருக்கும் பாருங்க. ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்னது? அங்கேயும் நிறைய அந்த ஆஸ்தி அதெல்லாம் கொண்டு வரும்பொழுது ஒரு பெரிய சொத்து தான் வைங்களேன். அன்றைக்கு காலங்களில் மேய்ப்பர்களாக இருந்தார். அது ஒரு பெரிய, இன்னைக்கு சொல்ற பணம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அதை எதையுமே என்ன பண்ணாத, எடுக்காத, விட்டுட்டு அதை அவ்வளோத்தையும் கொன்னுட்டு என்ன பண்ணு வா அப்படின்னு. இவன் அது எல்லாத்தையும் என்ன பண்ணுறான்? தேவன் சவுளை ஆசீர்வதிக்காமல் போனதுக்கு காரணமே அந்த இடத்துல ஆண்டவர் வேண்டான்னு சொன்னதை. சில வேளைகளில் கூட நம்ம வாழ்க்கையிலையும் அப்படிதாங்க. சில ஆசீர்வாதமான காரியமாக நமக்கு தோணும், ஆனால் ஆண்டவர் வேண்டான்னு சொல்லுவார். நமக்கு என்ன தோணும் தெரியுமா? இதை விட்டா எவ்வளோ ஒரு பெரிய பிளஸ்ஸிங், இது எப்படி நம்ம செய்யாமல் இருக்கிறது? நல்ல கவனிங்க. சில பிளஸ்ஸிங்கான காரியம் ஆண்டவர் வேண்டான்னு சொல்கிறாருன்னா அங்கே ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற கர்த்தராய் அல்ல, எனக்கு கீழ்ப்படுகிறானா, இவ்வளவுதான் அங்கே இதே. இன்னொன்று நல்ல கவனிங்க, எந்த அமலேக்கியரை இவன் கொல்லாமல் விட்டானோ கடைசியில் இவன் மகுடத்தை தட்டி தாவீதுட்ட கொண்டு வர்றது யார் தெரியுமா? இந்த அமலேக்கியன் தான். யோசிச்சு பாருங்க, ஒரு ராஜா எந்த நாட்டில் போய் எதை செய்யக்கூடாதுன்னதை செஞ்சுட்டு வந்தானோ அதே நாட்டில் உள்ள ஒருத்தன் தான் சவுளுடைய தலையை எடுத்துட்டு எதை கொண்டு போவான்? அந்த கிரீடத்தை கொண்டு போவான். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் ஒரு காரியத்தை தொடாத, வேண்டாம், விட்டுருன்னு சொன்னா விட்டுட்டு வருவது நல்லது. ஏனென்றால் ஆண்டவருக்கு தெரியும் இதனால ஒரு நாள் நமக்கு என்ன உண்டாகும்? அழிவு. ஏன்னா கர்த்தர் நம்மளை அவ்வளோ அழகாக கவனித்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நடத்துகிறார். அப்போ உங்களை கவனிக்கணும், எந்த இடத்துல ஆண்டவர் வேண்டான்னு சொன்னாலும் அதில் கவனமாய் கை கொள்ளுகிற பழக்க வழக்கங்கள் என்ன பண்ணணும்? கடந்து வரணும். கவனிங்க, எனக்குள்ள ஒரு சில பழக்க வழக்கங்கள் வச்சுருப்பேன். என்னெல்லாம் வச்சுருப்பேன் தெரியுமா? நான் கால் நீட்டிட்டு பைபிள் படிக்க மாட்டேன். புரியுதா? நம்ம வீடுகளில், சர்ச்சில் அப்படி இருக்க மாட்டோம். நம்ம வீட்டில் போனோம், உட்காந்து ஜோம் பண்ணுவோம், கால் மலிக்கும், என்ன பண்ணுவோம்? கால் நீட்டிட்டு பைபிள் படிப்போம் இல்லையா? நான் சொல்கிற புரியுதா? இதை நான் செய்ய மாட்டேன். ஏன்னா இது என்னது? கணம். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவருடைய வார்த்தை ஒரு கனப்படுத்துகிறேன். ஒன்று. அடுத்தது நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ நான் உங்களை, அதாவது எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய சின்ன சின்ன காரியத்திலே ஆண்டவருக்கு என்ன பண்ணோம்? அடுத்தது உட்கார்ந்து ஜெபம் பண்ண. நான் வீட்டில், வெளியே நம்ம முழங்கால் போடுறோம், நின்றுக்கிட்டு ஜெபம் பண்ணுறோம், ஜெபம் நடத்துகிறோம். என்னுடைய வீட்டில் நான் ஜெபம் பண்ணும்பொழுது உட்கார்ந்து ஜெபம் பண்ணவே மாட்டேன். ஏன் அப்படின்னா இங்கும் யார் இருக்கிறா? ஏசு இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? இங்கும் என்ன யார் இருக்கிறா? ஏசு. நமக்கு ரொம்ப பலகீனமாக இருக்கும், அவர்கள் தவறே அல்ல, அதை அவர் அறிந்திருக்கிறார். என் சரீரத்தில் 1000 பலகீனம் இருக்கிறத ஏசு என்ன பண்ணுறாரு? அறிந்திருக்கிறார். 75 வயசில் ஒருத்தங்க பலகீனமாக இருக்கிறாங்க, படுக்கையாக இருக்கிறாங்க, அவங்கள போய் எழுந்துருங்கள், முழங்கோலில் ஜெபம் பண்ணுங்கள்னா அவங்களால என்ன பண்ண முடியாது? முடியாது. அது பலகீனம், தவறல்ல. நமக்கு பலன் இருக்கும் பொழுது எப்படி தான் இருக்கணும்?
ஆண்டவர் எப்படி விரும்புகிறாரோ அப்படி என்ன பண்ணணும், காணப்படணும். ஒரு முறை ஒரு சகோதரி சொன்னாங்க, இந்த வருஷத்தில் நான் வந்து இவ்வளோ தடவை பைபிள் படிக்கணும்னு விரும்பிட்டு அதில் ஒரு தடவை முழங்கால்லே பைபிள் ரீட் பண்ணணும்னு. எப்படி படிக்கணும்னு முழங்கால்ல. நான் அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன், எவ்வளோ தடவை படிச்சிங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, பிரதர் 3 முறை இந்த வருஷத்தில் முடித்தேன், அதாவது போன வருஷத்தில் முடித்தேன். அதில் ஒரு டைம் என்னுடைய கணவருக்காகவே நான் ஒரு டைம் முழங்காலில் படித்தேன். அப்படின்னா ஒரு வருஷத்தில் 3 தடவை படிக்கணும்னா எத்தனை அதிகாரம் வாசிக்கணும்? நாம் வேதத்தை விட்டு சற்று ஒதுங்கி இருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பளம், மாதத்துக்கு எவ்வளோன்னா இப்போ என்ன பண்ணியிருப்போம், தான் அடிச்சிருப்போம். 15,000 ரூபாய்யா, 15,000 ரூபா எங்களுக்கு சம்பளம். ஆனால் நமக்கு ஒரு வருஷத்தில் இவ்வளோ தடவை பைபிள் முடிக்கணும் அப்படின்னா எத்தனை அதிகாரம்? ஒரு நாளைக்கு 4 அதிகாரம் சராசரி நீங்கள் வச்சு படிச்சிங்கன்னா, 4 to 5 அதிகாரம் வச்சு படிச்சிங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு டைம் பைபிள் என்ன பண்ணலாம், முடிக்கலாம். அதுவே ஒரு 15 அதிகாரம் ரீட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 3 டைம் என்ன பண்ணிடலாம், முடிச்சிடலாம். சிலவங்க வேகமாக என்ன பண்ணுவாங்க, அந்த ஜனவரி மாதம் குடுகுடுன்னு ஓடுவாங்க, பிப்ரவரியில் லைட்டாக வலிக்கும், மார்ச்சில் கொஞ்சம் திணறும், ஏப்ரலில் மொத்தமாக பீஸ் போயிடும். அப்புறம் ஜூனுக்கு அப்புறம் சோத்திரம் ஆண்டவரே, வல்லமை இறங்குவதாக, இந்த மந்தத்தை கொண்டு வந்த பிசாசின் கிரியைகள் கட்டப்படுவதாக, ஆண்டவரே இனி வேதத்தில் எழும்பி பிரகாசிக்க எனக்கு என்ன பண்ணுவீராக, உதவி செய்வீராக. அது அப்படியே ஒரு 2 மாதம் கடன்னு ஓடி 3ஆவது மாதம் என்ன பண்ணிடும், அப்படி இருக்கக்கூடாது. உலகத்தில் ஒரு பழமொழி உண்டு, பைய சாப்பிட்டா என்ன சாப்பிடலாமா, பனையை சாப்பிடலாமா. அப்போது வசனத்தை கவனமாக ரிலாக்ஸாக ஒரு 4 அதிகாரம் 5 அதிகாரம் அப்படி நிதானமாக, அதை தாண்டி கிடைக்கிற டைம், வாய்ப்பு கிடைக்கிற டைம் தாண்டி படிக்கலாம். அந்த கவனமாக படிச்சுட்டு போகும்போது ஏன் வசனம் அவ்வளோ முக்கியம்னா, ஒரு மனிதன் வசனத்தில் அதிகமாய் தியானமும் அதிகமாய் வாசிக்கிறவனுடைய அறிவுத்திறன் கூட ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அவனுடைய செய்கிற காரியங்கள், ஞாபக சக்தி எல்லாமே நான் அதை அப்படி விசுவாசிக்கிறேன். என் தேவனுடைய வார்த்தைக்கு மகிமையும் வல்லமையும் உண்டு. நான் சொன்னேன், புரிஞ்சிச்சா? காலை நீட்டி போட்டுட்டு என்ன படிக்கிறது இல்லை, பைபிள் வாசிக்கிறது இல்லை. ஏன்னா அது அவ்வளோ எனக்காகவே என்னுடைய தகப்பனார் எழுதி தந்த லெட்டர். அல்லேலூயா. என்ன கொஞ்சம் பெருசாக எழுதி தந்திருக்கிறாரு. எவ்வளோ நாளைக்கு எழுதி தந்திருக்கிறாரு? எனக்கு, எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் தாத்தாவுக்கு, என் பிள்ளைக்கு, புரிஞ்சவங்களுக்கு, இனி வரும் சந்ததிக்கும், இனி வரும் தேசத்துக்கும் என்ன பண்ணியிருக்கிறாரு. அதனால தான் இந்த லெட்டரை அழிக்கவே முடியாது. இந்த லெட்டரை என்ன பண்ண முடியாது. அதனால தான் எழுதவர் சொன்னார், வானமும் பூமியும் கூட அழியும்பா, இந்த வார்த்தை ஒரு நாள் என்ன பண்ணாது, அழியாது. ஆண்டவர் சொல்கிறாரு சாமுவேல்கிட்ட, சவுலை இது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு அழிச்சு கொண்டு வா. இவன் அங்கே தவறு செய்ததினால் என்ன நடந்துச்சு பாருங்க. அவனுடைய அந்த கடைசி நாட்களில், சவுலுடைய கடைசி நாட்களை எடுத்து வாசிங்க. 2 சாமுவேல் 1வது அதிகாரம் 6வது வசனம். 2 சாமுவேல் 1:6 வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ அடுத்தது வாசிங்கக்கா. போதும், புரிஞ்சிச்சா? சவுல் உயிரோட இருக்கிறான். நீ யார் என்று கேட்டார். அதுக்கு அவன் சொல்கிறான், நான் அமலேக்கியன்னு. அப்போ என்ன பண்ணு, என் உயிர் இன்னும் போகலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த பட்டயத்தை எடுத்து வெட்டி என்ன பண்ணு, கொன்று போடு, நான் வெட்டி போட்டேன் அப்படி சொல்லியிருக்கான். அவன் அங்கே வந்து தாவிட்டு அப்படி தான் அறிக்கையிடுறான். நல்ல கவனிங்க. அப்போ அந்த கிரீடத்தை தட்டினது யார்? அன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அமலேக்கியனில் ஒன்று என்ன பண்ணக்கூடாது, மிஞ்சக்கூடாது, எல்லாத்தையும் காலி பண்ணு. எவனை விட்டானோ அவன் தான் என்ன பண்ணியிருக்கிறான், அவனுடைய தலை. அப்போது ஒரு டெத் எப்படி முடிஞ்சிருக்கு பாருங்க, துக்கத்தோடு முடிஞ்சிருக்கு. இந்த வருடம் இறுதிக்குள்ளே வந்திருக்கிற நீங்கள், இந்த வருடம் எவ்வளோ ஆசீர்வாதமாக முடியணும், இப்படி ஒரு லைஃப் இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஒரு வருடத்தின் முடிவு எப்படி இருக்கணும், ஆசீர்வாதம். ஆனால் நம்ம வருடத்தின் தொடக்கத்தை தான் எப்படி நடப்போம், ஒன்றும் வேண்டாம், இனி அடுத்த மாதம் ஆச்சு இல்லையா, கலரில் லைட்டெல்லாம் போட்டுட்டு இயேசு பிறந்திருக்கிறார் அப்படின்னு என்ன பண்ணுவோம், பாட்டு என்ன எல்லாம் இது அந்த ஒரு மாதமும் பிள்ளைகளுக்கு டான்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்து பயங்கரமாக என்ன பண்ணுவோம், இது இனி ஆண்டவர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம், வருஷத்தில்
365 நாள் என்ன பண்ணியிருக்கிறாரு ஆண்டவர் எனக்காக, என்ன பண்ணியிருக்கிறாரு, பிறந்திருக்கிறார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நல்லா கவனிங்க, ஒரு வருஷத்தை முடிக்கும் பொழுது இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவருக்கு நான் சக்ஸஸாக வாழ்ந்தேன். இல்லை இன்னைக்கு 11 மாதம் இல்லையா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்கிற புரிஞ்சிச்சா உங்களுக்கு? கிறிஸ்மஸை கொண்டாட போகிறோம், நியூ இயர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். நமக்குள்ள இந்த வருடம் முழுவதும் எப்படி ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்தோமோன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது. ஆனால் என்ன பண்ணுறோம் தெரியுமா? ஒரு பிள்ளைய ஒரு ஸ்கூலில் 5th முடிச்சுட்டு 6th கொண்டு போகிறோம். இப்போ 6th சேர்த்தாச்சு, அடுத்த வருஷம் வந்திருக்கு. மறுபடியும் அந்த பிள்ளை சொல்லுது 6 பாடத்துலையும் ஃபெயிலு. மறுபடியும் 6th கொண்டு போட்டால் எப்படி இருக்கும்? புரிஞ்சிச்சா? இந்த வருடம் முழுவதும் முடிஞ்சு வருடத்தின் கடைசியில் போய் ஆண்டவரே அடுத்த வருடத்துலேருந்து நான் கோபமே படக்கூடாது, என்ன ஆசீர்வதிங்க ஏசப்பா. டிசம்பர் கடைசியில் பண்ணுற ஜபம், ஆண்டவரே நான் நிறைய இடங்களில் ஜெபம் பண்ணாமல் விட்டுட்டேன், அதெல்லாம் இனி நடக்கவே கூடாது. 2026 டிசம்பரில் போன பிறகு இதே ஜபந்தான், இதே ஜபந்தான். ஆண்டவரே என்னை பரிசுத்தமாய் நடத்துவீராக. அப்போ புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இந்த சவுளுடைய நிலையை தான் நம்மளும் என்ன பண்ணுறோம்? ஐயோ போராட்டம் தாங்க முடியல. அப்போ நல்ல கவனிங்க, ஒரு பைபிளில் இப்படி ஒரு வசனம் இருக்கும், நீங்கள் பிறந்த நாள் வீட்டுக்கு போகிறத விட எந்த வீட்டுக்கு போகிறது என்னது நல்லது? எந்த வீட்டுக்கு போகிறது? மரண வீட்டுக்கு போகிறது என்னது? அங்கே அவனுடைய. அப்போ நல்ல கவனிங்க, வருஷத்தின் முடிவு உங்களுக்கு எப்படி தான் இருக்கணும்? சக்ஸஸாக இருக்கணும். ஒருத்தன் 1000 மீட்ரு ஓடணும்னு ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சுருக்கு, இல்லைன்னா ஒரு நீண்ட தூரம் ஒரு 20 கிலோமீட்டர் ஓடணுங்க. அவன் ஓடி 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 கடைசி ஆளாக அங்கே போய் நின்றுட்டு, அடுத்த வருடம் போட்டியிலாவது நான் என்ன பண்ண வேண்டும்? வெற்றியை பெற வேண்டும். அடுத்த வருடமும் வந்துருச்சு, அதே போல் ஓடி 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 அங்கே போய் நின்றுட்டு, இந்த வாட்டியும் கடைசி ஆள் தானோ. புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொரு வருஷமும் எப்படி தான் இருக்குது. ஆனால் வெளி தோற்றத்தில் கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம், வெளி தோற்றத்தில் நியூ இயர் என்ன பண்ணுறோம்? வரவேற்கிறோம். ஆனால் இருதயத்தின் ஆழத்திலிருந்து என்ன பண்ணப்படலை? காணப்படலை. அப்போது சவுலும் அப்படிதான், அவனுடைய தொடக்கம் அழகாக இருந்தது, ஆனால் முடிவோ எப்படி இருந்துச்சு? மோசமான நிலை. அப்போது கிறிஸ்துவுக்குள்ள இத்தனை வருஷம் ஆச்சு. இப்போ அப்படியே கவனிங்க, என் வீட்டில் சீரியல் லைட்டு போடுறதுக்கு நான் தகுதியா? நான் சொல்கிற புரிஞ்சிச்சா? ஒரு வருஷம் முடிவில் சீரியல் லைட்லாம் போட்டு என்ன பண்ணுறோம்? இயேசு வருகிறார், இயேசு பிறந்து விட்டார், இதை சொல்லி கொண்டாடி, அது மாத்திரம் இல்லை, நியூ இயர்க்குள்ள போகிற நமக்கு ஆண்டவர் உங்கள் வீட்டுக்கு ஒரு தூதன் அனுப்பி விட்டுருக்கிறார். தூதன் உங்கள்கிட்ட உங்கள் ஒரு நோட்டும் கைமா ஒரு பேனா எடுத்துகிட்டு கேட்குறாரு, சரி இன்னும் 2 நாளில் நியூ இயர் வரப்போகுது, அவ்வளோ பேர் உங்கள் சாட்சி சொல்லுங்கள், ஆண்டவருக்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணிய, எங்கெங்கெல்லாம் போய் ஊழியம் செஞ்சிய, எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணிய, ஆண்டவருக்கு எப்படி உண்மையாக இருந்தீங்க அப்படின்னு ஒரு சாட்சி லிஸ்ட்டை உங்கள் சர்ச்சில் போட்டால் எத்தனை பேர் பர்ஃபெக்டாக கொடுப்பீங்க? வியாழக்கிழமை நியூ இயர் இல்லையா? அப்போ அந்த கடைசி சண்டே உங்ககிட்ட சர்வீஸில் அப்படி ஆண்டவருக்காக உண்மையுத்தமாக ஓடினவர்கள் சாட்சி சொல்லுங்கள், இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு பரிசு தருவாராகன்னா எத்தனை பேர் எழுந்திருப்போம்? புரியுதா உங்களுக்கு? ஆனால் பைபிளில் ஸ்தேவான் இறந்து போவார், நம்ம படிச்சிருப்போம் அப்போஸ்தலரில். அந்த அப்போஸ்தலரில் இறக்குற ஸ்தேவானுடைய அந்த டெத்தை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? வானம் திறந்திருக்கும், இயேசுவானவர் நிற்கிறத காண்பார். அப்பா அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்க கண்ணை மூடன உடனே அவர் எங்க போயிட்டாரு? நம்மளால அறிக்கையிட முடியல, அவர் எங்க போயிருப்பாரு? இயேசுகிட்ட போயிருப்பார். உண்மையா? உண்மை இல்லையா? உண்மை தானே? அதை நம்மளால உறுதியா நம்ப முடியல. இப்ப சவுல் எங்க போயிருப்பாரு? நமக்கு உறுதியா சொல்லவே முடியல. ஒன்று வேண்டாம், ஏசு இப்போ நம்ம கிட்ட நின்னார்னா அவர் கூட நம்மளால போக முடியுமான்னு உறுதியா சொல்ல முடியுமா? அப்போ நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா உறுதியற்ற நிலையில் இருக்கிறோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 4:7. இந்த இடத்துல சொல்லியிருக்கு, பக்தியாய் வாழ உங்களை என்ன பண்ணுங்க? முயற்சி பண்ணுங்க. அப்போ இந்த பக்தியாய் வாழ்கிற வாழ்க்கை இருக்குல்ல, அது எங்கே கொண்டு போகும் தெரியுமா? உங்களை இயேசுகிட்ட கொண்டு போகும். அப்போ இயேசுவும் என்ன விரும்புகிறார்? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்,
நான் உன்னை பலப்படுத்துவேன். ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஃப்ரிச்சுவல் வாழ்க்கை. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற வாழ்க்கை என்னது? ஃப்ரிச்சுவல் வாழ்க்கை. உண்மையிலே இன்னைக்கு நம்ம புதிய ஏற்பாட்டு சபையில் இருக்கிறோமா, பழைய ஏற்பாட்டு கூடாரத்தில் இருக்கோமா? புதிய ஏற்பாட்டு சபையில் இருக்கோம், அப்படிதானே? பைபிளில் எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவரே நாளைக்கு இவ்வளோ தேவை இருக்குது ஆசீர்வதிங்க அப்படின்னு எங்கேயாவது பவுல்லாம் ஜோம் பண்ணி இருக்கிறாரா? பேதுரு ஜோம் பண்ணி இருக்கிறாரா? ஆனால் அவங்களாம் எதுக்காக ஜோம் பண்ணியிருப்பாங்க தெரியுமா? வியாதிகள் நீங்க, ஜனங்கள் ரட்சிக்கப்பட, இன்னும் நற்செய்தி அறிவிக்க, பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட, இப்படியெல்லாம் ஜோம் பண்ணது பைபிளில் இருக்கும். அப்போ புதிய ஏற்பாட்டில் பவுல் அப்போஸ்தலர்கள் நடத்தின எந்த சபையிலையும் பண தேவைக்காக உபவாசம் பண்ணது, காத்திருந்தாங்க, கட்டடம் கட்டுவதற்கு காத்திருந்ததாக எங்கேயும் இருக்காது. ரிவைவல், ஜனங்களுடைய ரட்சிப்பு மாற்றத்துக்கு மட்டும்தான் இருந்ததா இருக்கும். நம்மளாம் அதை தாண்டி போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? அந்த வசனம் புரியுதா உங்களுக்கு? புதிய ஏற்பாட்டில் பவுல் பேதுரு செய்த காலங்களில் எங்கேயுமே எதுக்கு உபவாசம் போட்டிருக்க மாட்டாங்க. ஒரு இதையும் கட்டுறக்கு உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணத ரெக்கார்டு இருக்கவே. அங்கேயும் நற்கிரியைகள் செஞ்சாங்க, தான தர்மங்கள் செஞ்சாங்க, ஏகப்பட்ட உதவிகள் செஞ்சாங்க. இது பைபிளில் இருக்கு. பட் அவங்களுடைய பெரிதான ஜபங்கள் முழுவதும் எதுக்கு இருக்கும் அப்படின்னா ஃப்ரிச்சுவல் வாழ்க்கைக்காகவே இருக்கும். அதனால தான் நீங்கள் பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தீமோத்தேயுக்கு பவுல் நிருபம் எழுதினது தான் அந்த பகுதி. அங்கே எல்லாம் எழுதியிருப்பார், எப்படி வாழணும், எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எப்படி இருக்கணும், இதெல்லாம் எழுதியிருப்பார். ஒரு விசுவாசிக்கிட்ட நீ எப்படி இருக்கணும், உன்னுடைய தனிப்பட்ட ஜப வாழ்க்கை எப்படி இருக்கணும், நீ வசனத்தை எப்படி கை கொள்ளணும், ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம புதிய ஏற்பாட்டை எடுத்துட்டிங்கன்னா 12 சீசர்கள் உண்டு. இந்த 12 சீசர்களில் புதிய ஏற்பாட்டில் இயேசுவை தாண்டி புதிய ஏற்பாட்டில் ஒரு ஆளை பேசணும்னா பவுலை தான் பேசுவோம். அல்லேலூயா. ஒரு ஆள் பேசணும்னா யாரை தான் பேசுவோம்? இந்த பவுலை தான் பேசுவோம். பவுலுடைய அந்த ஃப்ரிச்சுவல் நடக்கைகள் அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் சில பகுதியெல்லாம் வாசிச்சிங்கன்னா ரோமரில் கடைசியாக எழுதுவார், ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வாழ்த்தி எழுதுவார், இன்னாரை வாழ்த்துறேன் அப்படின்னு. ஆனால் நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா தெரியும், அந்த ரோமர் புத்தகத்தை அவரே எழுதியிருக்க மாட்டார். ரோமர் புத்தகத்தை அவரே என்ன பண்ணியிருக்க மாட்டார்? எழுதியிருக்க மாட்டார். ரோமரில் கடைசியில் போட்டிருக்கோம், அதை யார் எழுதினான்னு போட்டு அந்த பேரை எழுதியிருப்பார். அப்படின்னா பவுல் சொல்ல ஒருவர் எழுதியிருப்பார். பவுலுக்கு அந்நாட்களில் கையில் எப்படி விலங்கு போட்டிருந்தான்னா, ஒரு பெரிய ரவுண்டு கம்பி போட்டிருப்பாங்களாம். கம்பிக்குள்ளே நிறைய ஆணி இருக்குமா. அவர் கையை தூக்குனாலும் அந்த ஆணி குத்தம், கீழே வச்சாலும் குத்தம். எப்படி இருக்கும் பாருங்க. அவர் அவ்வளோ கொடுமையை அனுபவிச்சிருக்கிறார், அவ்வளோ வேதனை அனுபவிச்சிருக்கிறார். அதுக்கு மத்தியில் அவ்வளோ சூப்பராக ஊழியம் பண்ணியிருக்கிறாரு. அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம்னு ஒன்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆசீர்வாதம் என்னது தான்? ஃப்ரிச்சுவல் வாழ்க்கை, நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை, இயேசுவோடு இருக்கிற உறவு. இந்த வாழ்க்கை எங்கேயும் உங்களை வெட்கப்பட்டு போக விடாது, எந்த குறைவுகளையும் என்ன பண்ணாது. ஏன்னா சவுல் அபிஷேகம் பெற்ற பின்பு தான் எதுக்கு மேலே அவனுடைய கண்கள் போகுது? அங்கே இருக்கிற கொழுத்த ஆடு மாடுகள் மேலே. அதிலிருந்து அவனுடைய கிருபை போச்சு, வரம் போச்சு, வல்லமை போச்சு, எல்லாமே போச்சு. அவனால் மீண்டும் அதை திரும்ப வாங்கவே முடியல. அவன் ஜனங்களுடைய பார்வையில் வேணா அவன் ராஜாவா இருக்கலாம், தேவனுடைய பார்வையில் அவன் எப்பவுமோ என்ன பண்ணிட்டான்? உங்களையும் கவனித்து கொள்ளுங்க, ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு நியமிக்கிற ஓட்டத்தை சரியாய் கவனித்து கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, என்னுடைய ஜெபம், நான் ஏசப்பாவை தேடுற ஒரு முறைகள், இதெல்லாம் எவ்வளோ அழகா இருக்குது. நல்லா கவனிக்கணும். நான் ஆரம்ப நாட்களில் ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பாக முதல்ல எனக்கு சின்ன பிள்ளைகள் ஊழியம் இதுதான் ஆரம்பம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வேலை செய்கிற இடத்துல ஜோம் பண்ணுவேன். ஆண்டவரே இந்த வாரம் நான் எப்படியெல்லாம் இருக்கணும், எதெல்லாம் என்கிட்ட மிஸ்டேக் இருந்துச்சு, அப்படி ஜோம் பண்ணும் பொழுது ஏசு என் கூட நின்று பேசுவார். இந்த இடத்துல இதெல்லாம் பேசாத, இந்த இடத்துல இதெல்லாம் செயல்படுத்தாத. இதெல்லாம் நான் ஜெப நேரத்தில் இல்லை, என்னுடைய வேலை நேரத்தில் ஆண்டவர் பேசுகிறது என்ன பண்ண இருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். அப்போ யோசிச்சு பாருங்க, இயேசு நம்மோடு பேச அவ்வளோ அவ்வளோ முக்கியத்துவப்படுத்துகிறார். நான் உங்கள் இடத்துக்குள்ளே அதில் நின்று ஜெபம் பண்ணும் பொழுது எங்களோட சுற்றி ஆவியானவர் கடந்து வந்திருந்தார். ஒரு பெரும் தூதர் கூட்டமே இந்த இடத்துல நின்றுச்சு. காரணம் என்ன? ஆண்டவருடைய சித்தம் செய்ய வந்திருக்கோம். எங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவருடைய ஞானம் வேணும். நாங்கள் வெறுமையாக உங்களை பற்றி என்னன்னே தெரியாது. எனக்கு பாஸ்டர் இன்னைக்கு தான் பார்த்துருக்குறேன். என்ன பண்ணியிருக்கிறேன், பார்த்துருக்குறேன். ஒரு நபர் மூலமாக ஒரு இந்த வாரம் எனக்கு என்ன பண்ணாங்க, கூப்பிட்டாங்க.
நல்லா கவனிக்கணும். நான் இந்த வியாழக்கிழமைக்கு முந்தின வியாழக்கிழமை நான் ஒரு மலையில், ஒவ்வொரு வியாழக்கிழமை மலையில் ஜெபம் பண்ணுவேன். அப்போ ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே 12 மணி நேரம் உபவாச கூட்டம் நடத்தி ரொம்ப வருஷம் ஆச்சு ஆண்டவரே. கொரோனாவுக்கு முன்னால் நடத்தினது, இப்போ எந்த சர்ச்சிலையும் நடத்தலை, நானும் எங்கேயும் போய் என்ன பண்ணலை, கலந்து கொள்ள. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தாங்கன்னு சொன்ன உடனே அதுலேருந்து ஒரு 4 நாளில் உங்கள் பாஸ்டர் ஃபோன் அடிச்சிட்டாங்க எனக்கு, நாங்கள் இப்படி ஒரு கூட்டம் நடத்துகிறோம், வந்து நடத்தருவீங்களா? நம்மளுடைய விண்ணப்பத்துக்கு இயேசு பதில் கொடுக்குறாரா? ஓகே, இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட மெஜாரிட்டி நேரம் என்னை ஆசீர்வதிப்பீராக அப்படின்னு ஜெபம் பண்ணுறோமா, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன, அதுக்குள்ளே என்ன ஓட வைங்கன்னு கேட்குறோமா? நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? நம் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற சபைகளில் பணத்துக்காக ஜெபலிஸ்ட் போட்டதாக இருக்காது, எழுப்புதலுக்காக, ஜனங்களுடைய ரட்சிப்பு. அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட உங்களிடத்துல ஒரு லைஃப் இருக்குங்க. நீங்கள் இன்னும் அநேகரை தூக்கி எடுக்கணும், அநேகரை ரட்சிப்பில் நடத்தணும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், அநேகரை கர்த்தரண்டையில் கொண்டு போகணும்னு என்ன இருக்குது, ஒரு லைஃப் இருக்குது உங்களுக்கு. நான் ஆராதனை நடத்தும் பொழுதே சிலரை குறித்து பிரத்யேகமாக காண்பிச்சார். அந்த முள்ளுகளுக்குள்ள இருக்கிற அனுபவம் அப்படின்னு என்ன தெரியுமா, ஒரு கஷ்டத்தை சமாளித்து முடிக்கிறதுக்குள்ள அடுத்த கஷ்டம், ஒரு போராட்டத்தை கடந்து வர்றதுக்குள்ள அந்த முள்ளுக்குள்ள உள்ள அனுபவம் என்ன தெரியுமா. ஒரு சில ஆளுக்கெல்லாம் கஷ்டம் இருக்கும், சில கஷ்டம் எப்படி இருக்கும்னா எப்போதும் அது இருதயத்தை உறுத்திக்கிட்டே இருக்கும், எப்போதும் என் சந்தோஷப்படக்கூடாதபடி என்னை அள வைக்கிற மாதிரி இருக்கும். எங்கே ஜெபம் பண்ண போனாலும் எனக்கு அழுக வந்துடும், காரணம் எனக்கு இருக்கிற பாடுகள். ஆனால் வசனம் கிறிஸ்துவுக்குள் எப்போதும் மகிழ்ச்சியா இருங்க எப்போதும். அப்போ என் ஜெபம் எப்படி இருக்கும், நான் ஆண்டவர்கிட்ட என் பாடுகளை அறிக்கையிட்ட பிறகு அவர் என்ன பண்ணுவார், நடத்துவார். இப்படிப்பட்ட உற்சாகம் அவங்களுக்குள்ள என்ன பண்ணிடும், காணப்பட்டுரும். அப்போ தீமோத்தேயுல சொல்லியிருக்கு, பக்தியாய் வாழ என்ன பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. பக்தியாய் வாழ ஒரு நாள் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறீங்களா, இன்னும் ஜெபம் பண்ண என்ன பண்ணுங்க, கேளுங்க. எனக்கு என் ஜெபம் 1 மணி நேரம் நான் தேசத்துக்காக ஜெபம் பண்ண, அடுத்த ஒரு நாள் 1 மணி நேரம் ஜெபம் வரங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பேசணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர், அதாவது ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை உங்ககிட்ட ஆசீர்வதிக்கப்பட்டுட்டு அப்படின்னாலே மற்ற எல்லா காரியத்திலையும் உங்களால் என்ன பண்ண முடியும், ஜெயம் எடுக்க முடியும், மாற்றத்தை கொடுக்க முடியும், அற்புதத்தை பார்க்க முடியும். ஏன் அந்த ஆசீர்வாதம் எப்படி தர்றாரு, இந்த பூமியில நம்மளை இயேசு மட்டும்தான் அதிகமாக நேசிக்கிறார். அல்லேலூயா. இந்த பூமியில நம்மளை அதிகமாக நேசிக்கிறது யாரு தான், இயேசு மட்டும்தான். என்கிட்ட திறமை இருக்குதா, தகுதி இருக்குதா, நான் யாரு, அதெல்லாம் தேவையில்ல. இயேசு என்னை ஒவ்வொரு இடத்துலையும் என்ன பண்ணுவார், கைவிட மாட்டார். நான் ஒரு முறை ஒரு பாடல், நான் நிறைய பாடல் எழுதியிருக்கிறேன், அதில் ஒரு பாடல் எழுதும் பொழுது எழுதி முடித்த பிறகு அதை டியூன் போட்டு வந்த பிறகு தான் நான் ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ ஒரு பாட்டு எழுதியிருந்தேன், யார் வெறுத்தாலும் இயேசு உங்களை என்ன பண்ணுறதில்ல, வெறுக்கிறதில்ல அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருந்தேன். அந்த பாட்டு எழுதி முடித்து பிள்ளைகள் படித்து கொண்டு வரும் பொழுது அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த பாட்டு எப்படி எழுதிருந்தேருமா, எப்போவுமே என் வாழ்க்கையில் என்னென்னலாம் கஷ்டப்பட்டனோ அதெல்லாம் என்ன பண்ணியிருந்தேன், அதில் எழுதியிருந்தேன். அதில் எப்படி ஒரு லைன் வரும், ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாயோ, ஜப வாழ்க்கை இல்லை என்றால் ஜெயம் உனக்கு இல்லையே. புரியுதா உங்களுக்கு? ஜப வாழ்க்கை இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸ்ங்கிற ஒரு காரியத்தை என்ன பண்ண முடியாது. ஏன்னா ஜபந்தான் நீங்கள் பயப்படுற இடங்களில் கூட கர்த்தர் இருக்கிறார், ஜெயிக்க முடியுங்கிற எண்ணம் என்ன பண்ணும், இருக்கும். ஜபந்தான் ஒரு 1000 பேர் உங்களுக்கு விரோதமாக நின்னாலும் ஆண்டவர் இருக்கிறாருங்கிற எண்ணம் எப்போதும் என்ன பண்ணும், ஒரு பெரிய நிறைவு இருக்கும். அந்த பாட்டு எப்படி எழுதிருமா தொடக்கம், யார் வெறுத்தாலும் இயேசு நேசிக்கிறார், யார் வெறுத்தாலும் இயேசு நேசிக்கிறார், கண்ணீரே வேண்டாம், கண்ணீரே வேண்டாம், கண்ணீரே வேண்டாம், கண்ணீரே வேண்டாம், விட்டு விலகவில்லை இயேசு, விட்டு விலகவில்லை. எப்படி இருக்கு? அப்ப பாருங்க, நம்ம வாழ்க்கையில கூட இருக்கிற ஒரு நபர் யார் அப்படின்னா இயேசு தான். அப்போ நம்ம தேட வேண்டிய ஒரு பகுதியே ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை. தேட வேண்டிய பகுதி என்னது தான், ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை. ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையை ஒரு நாளும் விட்டுறாதீங்க. எது இல்லையோ இருக்குதோ, உங்கள் ஜெப வாழ்க்கை இல்லைன்னா அதுக்காக என்ன பண்ணுங்க, ஃபீல் பண்ணுங்க, அதுக்காக ஆயத்தப்படுங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணும், கொண்டு வரும். அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், பக்தியாய் வாழ என்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும். வசனத்தை அதிகமாக வாசிங்க. அது புரியவே இல்லாட்டாலும் பரவாயில்ல, வாசிக்கிறது மட்டும் என்ன பண்ணாதீங்க, நிறுத்தாதீங்க. ஏன்னா இந்த லெட்டருக்கு தலைவர் யார் அப்படின்னா இயேசு. இயேசுடைய இருதயத்தை எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு என்ன பண்ண முடியாது,
புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அதுவே அவர் விளக்கி தரும் பொழுது அவருடைய அன்பை ருசிக்க முடியும், அவருடைய அன்பில் பலப்பட முடியும். ஆண்டவருடைய வசனத்தை அதிகமாய் விளங்கி கொள்ளுகிறவங்க தான் பக்கத்தில் இருக்கிறவங்கள நேசிப்பாங்க. மற்றவர்கள் மேலே எரிச்சல் வராது, கோபம் வராது. ஒரு காலத்துலலாம் எனக்கு கொஞ்சம் ஒரு காரியம் லேட் ஆகிட்டுனா எனக்கு டென்ஷன் தலைக்கு ஏறிடும். ஆனால் இப்போல்லாம் அதை நிறைய மாற்றிருக்கிறாரு. காரணம் என்ன தெரியுமா? இயேசு தாங்க சகலத்தையும் அதனதன் காலங்கள் எப்படி நடத்துவாரா? நமக்கு ஒன்று லேட் ஆகிட்டுனா கவலையப்படக்கூடாது. ஒருவேளை டைம் வரல. என்ன வரல? டைம் வரல. புரியுதா உங்களுக்கு? டைம் வந்துட்டுன்னா 1000 பேர் பிரேக் போட்டாலும் அவர் என்ன பண்ணுவார்? கொண்டு போயிட்டே இருப்பார். ஒரு முறை ஒரு ஊழியர் ஒரு நாட்டில் இருந்து ஒரு நாட்டுக்கு காஸ்பல் கூட்டத்துக்கு போகணும். கப்பலில் பிரயாணம் பண்ணுறாரு. அப்போ திடீர்னு மாலுமி சொல்கிறாரு, இனி கப்பல் 1 வாரத்துக்கு போகாது, இங்கே தான் நிற்கும். அப்போ நடுக்கடலில் நிற்கு. ஏன் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, ஃபுல்லாக எல்லா இடமும் ஐஸ்னால் உறைஞ்சிருக்கு, கடல் அப்படியே என்ன பண்ணியிருக்கு, கப்பல் அப்படியே நின்றுட்டு இருக்கு. இனி 1 வாரம் கழித்து தான் என்ன பண்ண முடியும், இந்த சூழ்நிலை மாறினப்புறம் தான். இவர் சொன்னாரா, நான் இன்ன டேட்டில் அங்கே ஒரு கூட்டத்துக்கு ஒழுங்கு பண்ணியிருக்கிறேன், இப்போவுமே கண்டினியூவாக போனால் தான் அந்த இடத்துக்கு போக முடியும், அதுக்கு வாய்ப்பே இல்லை, கூட்டம் கேன்சல் தான் அப்படின்னு. அப்போ இவர் சொன்னாராம், ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு அதனால போவோம் அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, நான் தான் கப்பலுக்குள்ள இன்ஜினியர், அதாவது கப்பலை ஓட்டுறவர், எனக்கு தெரியாமல் எப்படி கப்பல் நவலும்? அப்போ ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்த நாள்லேருந்து இயற்கை அப்படியே மாறி அந்த கப்பல் கண்டினியூவாக என்ன பண்ணிகிட்டே இருக்குதான், பிரயாணப்பட்டுகிட்டே இருக்குதான். அவர் சொன்னாராம், ஆண்டவர் தாங்க இதை படைச்சார், இதில் வழி அவருக்கு விடுறதுக்கு என்ன பண்ணோம், அவர் நேர்த்தியான காலங்கள். உங்கள் வாழ்க்கையில் கூட சிலது நடக்காமல் இருக்கலாம், சிலது ஏன் டிலே ஆகுது, நோ, அவர் ஒரு டேட் வச்சுருப்பார், அந்த டேட்டில் அழகாக என்ன பண்ணோம், அது நடக்கும். அதனால தான் வசனம் சொல்லுது, அதினதின் காலத்தில் நேர்த்தியாக என்ன பண்ணுவாராம். ஆனால் நான் செய்ய வேண்டிய வேலை என்னது? ஜெபம். நான் செய்ய வேண்டிய வேலை என்னது? ஆண்டவரோடு ஐக்கியம். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை ஜெபம். இந்த ஜெப வாழ்க்கையை என்ன பண்ணுங்க, ரொம்ப ஆயத்தப்படுத்துங்க. 2வது பகுதியில் இன்னும் என்ன பண்ணலாம், ஜெபத்தில் இருக்கிற இன்னும் சில மாற்றங்களை தெரிந்து கொள்ளலாம். நம்ம அப்படியே எழுந்திருக்கலாம், நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஒரு 10 நிமிடம் இருக்குது, அப்படியே ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் இந்த முதல் பகுதியை நிறைவேற்றி 2வது பகுதியை இன்னும் ஆசீர்வாதமாக நடத்தி தருவார். எல்லாரும் அப்படியே கண்களை